எல்லாருக்கும் வணக்கம். அப்படியே டயர்டாக ஆஃபீஸ்லேருந்து இல்லை ஏதாவது ஒரு ஒர்க் முடிச்சுட்டு இப்போ தான் வீட்டில் வந்திருக்கீங்க இல்லையா? கையில் ஒரு சுட சுட ஒரு டீயோ ஒரு காஃபியோ வச்சுட்டு உட்காந்துருக்கீங்களா? இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க தானே? ஓகே. நம்ம ஊரில் இந்த ஈவினிங் டைம் வந்து ஒரு மேஜிக் டைம் சொல்லுவாங்க. ஆஃப்டர்நூன் வரைக்கும் இருக்கிற டென்ஷன் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு, அப்பாடா இன்னைக்கு ஒரு நாளாவது முடிய போகுது இல்லையா, இந்த டே ஃபுல்லாக ஃபினிஷ் ஆக போகுதுன்ற ஒரு நிம்மதி வரப்போகுது. இந்த நேரத்தில் ஒரு சின்ன ஒரு ஜாலியாக ஒரு கதை சொல்லிட்டு ஒரு ஸ்மால் எனர்ஜி பூஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். அது ரிலேட்டடாக தான் இந்த வீடியோ. நான் கொஞ்சம் ஸ்பீடாக பேசுகிறேன் தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா டீ ஆறுறதுக்குள்ளே ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறோம்ல. சரி, என்ன விஷயத்துக்குள்ளே போகலாமா? முட்டை உருளைக்கிழங்கு டீ தூள். என்னடா அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது தானே டாபிக். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். நம்ம எல்லாருடைய லைஃப்லேயும் கஷ்டம், ப்ரெஷர், டென்ஷன் இதெல்லாம் வராமல் இருக்கவே இருக்காது. ஆனால் அந்த ப்ரெஷரை எப்படி எடுத்துக்கிறோன்றதுல தான் விஷயமே இருக்குது. இதை விளக்குறதுக்கு ஒரு சூப்பரான கதை இருக்குது. ஒரு பொண்ணு இருந்துச்சு. அந்த பொண்ணுக்கு எப்போ பாரு லைஃப்பில் ப்ராப்ளம் தான். வேலை சரியில்லை, டென்ஷன், ப்ரெஷரு, வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை, வெளியே எப்போ பாரு இருக்கும். அவங்க அப்பா கிட்ட எப்போ பாரு புலம்பிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் அவங்க அப்பா முன்னாடி போய் உட்காந்தா. இதெல்லாம் அவளுடைய பிரச்சனையெல்லாம் சொல்லிட்டு இருந்தா. அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய செஃப். அவங்க அப்பா உடனே சொன்னார், இரு நான் உனக்கு ஒரு மேஜிக் காட்டுறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன பண்ணார், கிச்சனுக்கு கூட்டிகிட்டு போனார். அங்கே ஒரு 3 பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு, ஒரே அளவுள்ள தண்ணியை ஊற்றிட்டு அடுப்பை பற்ற வச்சு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. முதல் பாத்திரத்தில் உருளைக்கிழங்க போட்டார். 2வது பாத்திரத்தில் முட்டையை போட்டார். 3வது பாத்திரத்தில் கொஞ்சம் டீ தூள், அந்த டிகாஷன் பவுடர் இருக்கும் இல்லையா, அது போட்டார். ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டார். இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டார், உனக்கு என்ன தெரியுது அப்படி? என்னப்பா இது, உருளைக்கிழங்கு வெந்திருக்கு, முட்டை வெந்திருக்கு, டீ தூள் டீ டிகாஷன் வந்திருக்கு, இதில் என்னப்பா மேஜிக் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு சலிப்பாயிடுச்சு. அப்பா சிரிச்சுட்டே சொன்னாரா, நல்லா கவனிமா, இந்த 3 பொருட்களும் ஃபேஸ் பண்ணது ஒரே ஒரு விஷயத்தான். என்ன? ஹாட் வாட்டர் தான் இல்லையா? லைஃப்பில் வர கஷ்டம், ப்ரெஷர்னு வச்சுக்கலாம், ஓகேயா? ஆனால் அந்த ப்ரெஷரை வாங்கினதுக்கப்புறம் இந்த 3 எப்படி மாறி இருக்குன்னு பாரு. உருளைக்கிழங்கு அது தண்ணியில் போடுறதுக்கு முன்னாடி எவ்வளோ ஸ்ட்ராங்காக ரொம்ப ஹார்டாக இருந்தது இல்லையா? ஆனால் சுடுதண்ணியில் வெந்ததும் அப்படியே சாஃப்டாக குழன்னு ஆகி போயிடுச்சு இல்லையா? முட்டை தண்ணியில் போடுறதுக்கு முன்னாடி ரொம்ப சாஃப்டாக உள்ளுக்குள்ளே ரொம்ப லேஸாக இருந்தது, தட்டினா கூட உடையிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் சுடுதண்ணி பட்டோடனே உள்ளுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகி ஹார்ட் ஆயிடுச்சு. ஆனால் அந்த டீ தூள் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப ஸ்பெஷல். நீங்கள் அது சுடுதண்ணியை பார்த்த உடனே அது மாறவே இல்லை. தன்னுடைய கலரையும் அந்த வாசனத்தையும் அந்த தண்ணிக்கு தான் அந்த டீ கொடுத்தது இல்லையா? அந்த சுடுதண்ணியை சூப்பரான ஒரு டீயாக மாற்றிடுச்சு. சரி, கதை எப்படி சூப்பராக இருக்கா? இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நம்ம எல்லாரும் இந்த 3ல் எந்த ரகத்தில் இருக்கோம்? சில பேர் இருப்பாங்க, வெளியில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கெத்தா அப்படின்னு தெரிவாங்க. ஆனால் லைஃப்பில் ஒரு சின்ன கஷ்டம் வந்தால் கூட போதும், சுடுதண்ணி மாதிரி அப்படி ப்ரெஷர் வந்தோடனே அப்படியே உருளைக்கிழங்குமா அப்படியே கடகடன்னு சோர்ந்து போயிடுவாங்க இல்லையா? இன்னும் சில பேர் ஆரம்பத்தில் ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க. ஆனால் லைஃப் கொடுக்குற அடி கஷ்டங்களை எல்லாத்தையும் தாங்கி அவங்க முட்டை மாதிரி ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க, உள்ளுக்குள்ளே ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க, ரொம்ப போல்டாக இருப்பாங்க. இவங்களை விட நம்ம ஓரளவு பாராட்டலாம். ஆனால் அந்த 3வது ரகம் ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க தான் அல்டிமேட்டு. அவங்கக்கிட்ட கஷ்டத்தை கொடுத்தாலும், ஏன் எனக்கு மட்டும் இந்த கஷ்டம் அப்படியெல்லாம் அவங்க அழவே மாட்டாங்க. அந்த கஷ்டத்தை கூட அவங்க அதை அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு மாதிரி மாற்றிட்டு அவங்க சுற்றி இருக்கிற சூழலை விட ஒரு பாசிட்டிவாக மாற்றிடுவாங்க. அந்த டீ தூள் மாதிரி. இப்போ உங்கள் கையில் இருக்கிற டீயை ஒரு மடக்கு குடிச்சிட்டு யோசிச்சு பாருங்களேன். உங்கள் ஆஃபீஸில் மேனேஜர் கத்துறாரா? பிஸ்னஸில் ஏதாவது சின்ன நஷ்டமா உங்களுக்கு? எக்ஸாம்ஸில் மார்க்ஸ் கம்மியா? இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. உங்களை எப்படி வைக்கிறோம், அதெல்லாம் உங்களை சூடாக்க வைக்கிற தண்ணி தான். நீங்கள் உருளைக்கிழங்கு மாதிரி உடைய போகிறீங்களா, இல்லை முட்டை மாதிரி ஸ்ட்ராங் ஆக போகிறீங்களா, இல்லை டீ தூள் மாதிரி மாறி அந்த சிச்சுவேஷனே உங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர போகிறீங்களா? அது எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. கஷ்டம் வரும்போது ஒய் மீன் கேட்குறத விட்டுட்டு ட்ரை மீ அப்படின்னு கெத்தா நின்று பாருங்களேன். அதாவது எனக்கு ஏன் அப்படின்னு கேட்குறத விட்டுட்டு என்னை தொட்டுப்பாரு அப்படின்னு நின்று பாருங்க. லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மாறிடும். இவ்வளோதாங்க சின்ன விஷயம். இன்னைக்கு ஈவினிங் நான் சொல்லணும்னு நினச்ச கதை இவ்வளோதான். ஏன்னா
ரொம்ப சீரியஸாக யோசிச்சுட்டே இருக்கீங்களா? இருக்கிற இந்த கொஞ்சம் ரிலாக்ஸேஷனும் இந்த டீயும் குடிக்க முடியாமல் கெடுக்காதீங்க. வந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணணுமோ அந்த டீ குடிக்கிற கேப்பில் கூலாக யோசிங்க. கண்டிப்பாக வழி கிடைங்க. சரி உங்கள் டீ ஆறிட போது கடகடன்னு குடிங்க, நானும் கிளம்புறேன். என் கையில் இருக்கிற டீ கூட ஆறிடக்கூடாது, அப்புறம் திருப்பி சூடாக்கினா டேஸ்ட் இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் கூட யாராவது உருளைக்கிழங்கு, முட்டை, ஆறு டீ டிகாஷன் மாதிரிலாம் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்கக்கிட்ட இதை ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு ஜாலியான கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே ஹாப்பி, ஸ்டே பாசிட்டிவ். டாடா, பபாய்.